மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் 2. குழலியின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் இளமாறன். சட்டென அவனுக்கு ஞாபகம் வர, அடடா, அவளுக்கு வாங்கி வச்ச புடவைய வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோமே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். சரி, வீட்டுக்கு போய் புடவையும் எடுத்துக்கிட்டு சேர்த்து கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கலாம் என்று யோசித்தவாறே தன் இரும்பு குதிரையை தன் இல்லம் நோக்கி திருப்பினான். வீட்டை அடைந்து கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். வீடு என்றால் மிகப்பெரிய வீடு எல்லாம் இல்லை. ஹால், படுக்கையறை, சமையலறை என்ற பிரிவு எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பெரியதாக இருக்கும் அறை போல் காட்சி அளிக்கும் வீடுதான் இளமாறனுடையது. கிட்டத்தட்ட 20 குடியிருப்புகளுக்கு மேல் அங்கே இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மேன்ஷன் போலத்தான் இருக்கும். பொது குளியலறை, கழிப்பறை மட்டுமே. அந்த வீட்டின் ஒரு பக்கம் சமையல் செய்ய தேவையான பொருட்களை கொஞ்சம் வைத்திருப்பான் இளமாறன். தினமும் எல்லாம் சமைக்கும் பழக்கம் அவனிடம் இல்லை. வெளியில் மெஸ்ஸில் சென்றுதான் சாப்பிட்டு கொள்கிறான். எப்போதேனும் அவசரத்திற்கு சமைத்து கொள்வான். காஃபி, டீ போன்றவற்றை போட்டுக்கொள்வான். அவ்வளவுதான். மற்றொரு சுவற்றை ஒட்டி ஒற்றை ஸ்டீல் கட்டில் போடப்பட்டு இருந்தது. அதுதான் அவனுடைய படுக்கையறை. ஒரே ஒரு மரபீரோ, பக்கத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி. அதற்கு பக்கத்தில் உள்ள சுவற்றில் கடிகாரம் நேரத்தை காட்டிக்கொண்டு இருந்தது. இப்படி திரும்பி அப்படி திரும்புவதற்குள் முடிந்துவிடும் அந்த வீட்டிற்கு மாதம் பிறந்தால் 5000 வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறான். வேறு வழி? திருமணமாகாமல் ஒண்டிக்கட்டையாயிருக்கும் அவனை நம்பி யார் வீட்டை வாடகைக்கு தருவார்கள்? செய்யும் தொழில் வேறு, வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மதிப்புமிக்க தொழில் அல்லவா? பல வருடங்களாக பெயிண்டை பார்க்காத சுவர் வேறு அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டு இருக்கும். ஏண்டா, செவுத்துக்கு ஒரு பெயிண்ட் தான் அடிச்சா என்ன என்பான் வீரா. அட போடா, இன்னும் கொஞ்ச நாள் தானே. குழலி கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ வீட்லேயே போய் அவ கூடவே செட்டில் ஆகிடுவேன். அது வரைக்கும் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று விடுவான். அப்பா, பணம் செலவு பண்ண அநியாயத்துக்கும் கணக்கு பார்க்குறடா. அது சரி, நீ ஏன் சொல்ல மாட்ட? யாரும் இல்லாமல் இருந்து பாரு, அப்போ புரியும். சரி சரி, நீ ஆரம்பிக்காத. இதுதான் எப்போதும் இரு நண்பர்களுக்கு இடையில் நடக்கும் உரையாடல். ஒரு குடும்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் வீரா குடும்ப பாரத்தை சுமப்பதை பற்றி எப்பொழுதும் புலம்புவான். யாரும் இல்லாமல் தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இளமாறன் அதில் இருக்கும் கஷ்டத்தை பற்றி புலம்புவான். இதை கேட்டு குழலிதான் இருவரையும் கண்டிப்பாள். 2 பேருக்கும் ஏதோ ஒன்று இருக்கு இல்லை? எதுவுமே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட ஏன் உங்கள் 2 பேருக்குமே மனசு வர மாட்டேங்குது என்று திட்டுவாள். அதனால் இருவரும் அவள் முன் வாயை மூடிக்கொண்டு இருப்பார்கள். குழலியின் நினைவில் சிறு புன்னகையோடு அவளுக்காக வாங்கி வைத்த புடவையை எடுத்து ஒரு பையில் வைத்தான். தான் கொண்டு வந்த பணத்தையும் அதில் சேர்த்து வைத்து கொண்டிருக்கும் போது அவன் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். வீராதான் அழைத்திருந்தான். வீரா, அம்மா எப்படி இருக்காங்க? இப்போதாண்டா அண்ணன்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்தேன். அவன் சொல்லி முடிக்கும் முன்பே, டேய் மாறா என்றான் அவன் பதட்டமாக. என்னடா ஆச்சு? குழப்பத்தோடு கேட்டான் இளமாறன். நீ எங்கே இருக்க? குழலியை பார்க்க தானே போயிருக்க? இல்லடா மச்சான், வீட்டுக்கு வந்திருக்கேன். ஐயோ கடவுளே, அங்கே ஏண்டா போனேன்? குழலியை பார்க்க போறேன்னு தானே என்கிட்ட சொன்னேன். முதல்ல அங்கேருந்து வேற எங்கேயாச்சும் போடா. ஏண்டா, என்ன ஆச்சு? அண்ணனை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாண்டா. என்னடா சொல்கிற? அதிர்ச்சியாக கேட்டான் இளமாறன். ஆமாம் மச்சான், இப்போதான் அந்த மருதமுத்து ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கன்னு கேட்டான். நீ வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னேன். அப்போதான் அவன் விஷயத்த சொன்னான். கடைசியாக நீ தான் அண்ணனை பார்த்துட்டு வந்தேன்னு அந்த வாட்ச்மேன் செல்வராசு சொல்லியிருக்கான். அதனால் போலீஸ் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க. நீ எப்படியும் குழலி வீட்டுக்கு தான் போயிருப்பன்னு தான் நினச்சேன். முதல்ல அங்கே இருந்து கிளம்பி வேற எங்கேயாச்சும் போடா. டேய், என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுவும் பண்ணலடா. நீ எத்தனை மணிக்கு அண்ணனை பார்த்துட்டு வந்த? ஒரு 8:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம்தான் அண்ணனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க போல. அந்த செல்வராசு சாப்பாடு வாங்கிட்டு போய் பார்த்தா அண்ணன் செத்து கிடந்தாராம். யாரோ கத்தியால் குத்தி இருக்காங்க. போதுண்டா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. முதல்ல அங்கிருந்து வெளியே போ. சரி சரி என்றவன் அந்த பையை பீரோவிலேயே வைத்து மூடிவிட்டு வேகமாக வெளியில் செல்ல கதவை திறந்தான். அதற்குள் போலீஸ் ஜீப் சத்தம் கேட்க திகைத்தான் இளமாறன். தான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று புரிந்து அவசர அவசரமாக கதவை திறந்து பூட்டிவிட்டு சத்தமில்லாமல் இருட்டில் ஒளிந்தவாறு அவ்விடத்தை விட்டு தப்பித்தான். யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் வேக வேகமாக பல தெருக்கள் கடந்து சென்று ஒரு இருள் நிறைந்த இடத்திற்கு வந்தான். அங்கே இருந்த ஒரு கல்லில் அமர்ந்தவன் ஆயாசமாய் உணர்ந்தான். ச்சே, என்ன இது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? தனக்குள் கேட்டுக்கொண்டவன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான்.
இளமாறனின் வீட்டை அடைந்த காவலர்கள் அந்த குடியிருப்பின் முன் இளமாறனின் பைக்கை கண்டு கொண்டார்கள். சார், அவனோட பைக் இங்கே தான் இருக்கு என்றான் மருதமுத்து. அப்போ வீட்டில் தான் இருப்பான், போங்க போய் செக் பண்ணுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் பரமசிவம். அவன் வீட்டிற்கு விரைந்த காவலர்களை பூட்டியிருந்த வீடே வரவேற்றது. சார், ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் சார். அதுக்குள்ளே எங்கே போயிருக்க முடியும்? பைக் இங்கே தானே இருக்கு, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், நல்லா தேடி பாருங்க. நிச்சயமாக அவன்தான் சார் அண்ணனை கொலை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா எதுக்கு இப்படி ஓடி போகணும் என்று கோபமாக கத்தினான் முத்து. எப்படி அவனுக்கு விஷயம் தெரிஞ்சது? சார், அவன் எங்கே இருக்கான்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சார் கேட்டேன். அது யார் அவன் ஃப்ரெண்டு? பேர் வீரா சார். அவனோட அட்ரஸ் சொல்லு என்றவர், கான்ஸ்டபிள்ஸ் போய் அவன் வீட்டில் செக் பண்ணுங்க என்று 2 பேரை வீராவின் வீட்டிற்கு அனுப்பினார் பரமசிவம். இளமாறனின் வீட்டில் முன் நின்று பூட்டை இழுத்து பார்த்தார். அங்கே அக்கம் பக்கத்தில் தலைகள் எட்டி பார்க்க, மாறனை யாராச்சும் பார்த்தீங்களா என்றார் அதட்டலாக. சார், இப்போதான் பூட்டிக்கிட்டு போனான், நான் பார்த்தேன் என்றான் ஒருவன். பார்த்தீங்களா சார், விஷயம் தெரிஞ்சுதான் எஸ்கேப் ஆயிட்டான். கான்ஸ்டபிள், இந்த பூட்டை உடைங்க என்று அவர் உத்தரவிட வீட்டின் பூட்டு அடித்து உடைக்கப்பட்டது. கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து அங்கே இருப்பவற்றை எல்லாம் ஆராய்ந்தார் பரமசிவம். அந்த மர பீரோவை திறக்க சட்டென்று அவர் காலடியில் வந்து விழுந்தது அந்த பை. கையில் எடுத்து பார்த்தார். அதில் இருந்த பட்டுப்புடவையையும் பணத்தையும் பார்த்தவர் திகைத்தார். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்த இளமாறன் மீண்டும் வீராவை அழைத்தான். ஏய் மச்சான், எங்கடா இருக்க? நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதை விடு. நான் பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிடவா? என்னடா சொல்கிற? திகைத்தான் வீரா. நான் தான் தப்பு பண்ணலை இல்லை, அப்புறம் ஏன் பயப்படணும்? அதுவும் கரெக்டு தான். அப்போ ஒன்று பண்ணு, நீ அண்ணன்கிட்ட வாங்கின பணத்தை கையோடு எடுத்துக்கிட்டு போ. இந்த மாதிரி பணம் கடன் வாங்கத்தான் போனேன் அப்படின்னு விஷயத்த சொல்லிடு. எப்படியும் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருப்ப இல்லை, அது அண்ணனோட ஆஃபீஸில் இருக்கும். அதை பார்த்தா அவங்க சந்தேகம் தீந்துடும். இல்லைடா மச்சான், அதில் ஒரு பிரச்சனை. என்ன ஆச்சு? அண்ணன் என்கிட்ட கையெழுத்து எதுவும் வாங்கலடா. என்னடா சொல்கிற? அது எப்படி கையெழுத்து வாங்காமல் அவ்வளவு பணத்தை கொடுத்தாரு? நான் கேட்டதுக்கு பரவாயில்ல போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. டேய், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? என்னாலேயே நம்ப முடியலையே. போலீஸ்காரங்க எப்படிடா நம்புவாங்க? இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போது ஒன்று பண்ணு, அந்த பண விஷயத்தை அப்படியே மறைச்சிடு. பணத்தை எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. இளமாறனிடம் அமைதி. டேய், லைனில் இருக்கியா? சொன்னது காதில் விழுந்துச்சா? நீ ஃபோன் பண்ண பதட்டத்தில் பணத்தை பீரோவிலேயே வச்சு மூடிட்டு வந்துட்டேன்டா. பைத்தியமாடா நீ? கத்தினான் வீரா. நீ ஏன் நல்லா அவங்களுக்கு எவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்க. பணத்துக்காகத்தான் அண்ணனை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு அவங்களே ஒரு கதையை கிளப்பி விட்டுடுவாங்க. என்னடா மச்சான் இப்படி பண்ணிட்ட? இளமாறனின் மனதிற்குள் பயப்பந்து உரல ஆரம்பித்தது. இப்போது என்ன செய்வது என்று இருவரும் அமைதியாக யோசித்து கொண்டிருக்கும் போதே வீராவின் வீட்டு அழைப்பு மணி ஒலித்தது. லைன்லேயே இரு மச்சான் என்றவன் கொஞ்சமாக ஜன்னலை திறந்து பார்க்க 2 கான்ஸ்டபிள்கள் அங்கே நின்றிருந்தனர். திகைத்தான் வீரா. அவசரமாக அறைக்குள் சென்று, மச்சான், போலீஸ் என்ன தேடி வந்திருக்கடா. அநேகமாக நீ இங்கே இருக்கியோன்னு செக் பண்ண வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உடனே காலை கட் பண்ணு என்றான் இளமாறன். அவசரமாக சரி என்று விட்டு அவன் அழைப்பை துண்டிக்க போக, மச்சான் ஒரு நிமிஷம் இரு என்றான். என்ன மாறா? கால் ஹிஸ்ட்ரியில் எனக்கு கால் பண்ணதை டெலீட் பண்ணு சீக்கிரம் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் இளமாறன். அவனுக்கு புரிந்து போனது, இனி வீராவும் கண்காணிக்கப்படுவான் என்று. அவனிடமும் இனி பேச முடியாது. அப்படி பேசினால் அவனும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வான். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து நின்றான் இளமாறன். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.